இன்றைக்கி நம்ம சேனலில் முயல் கறி செய்ய போகிறோம். கடையில் விற்கிற முயல் அந்த கறியை நல்ல கிரேவி மாதிரி பண்ணி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த முயல் கறி கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்காக நான் கடையில் விற்கிற முயல் இருக்குல்ல, அதை கரெக்டாக 1 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த முயல் கறியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் நிறைய ஜீரகம், அதுக்கப்புறம் ஜீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இந்த கறி கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி அதுக்கு நிறைய சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தனியாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா தூள் அது, அதுக்கப்புறம் 2 வரமிளகா, இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு வறுத்ததை நல்ல ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததை நல்லா அரைச்சிக்கோங்க. இதை வறுக்கும்போது ஆயிலெலாம் சேர்த்துக்கக்கூடாது. வெறுமனை தான் வறுத்து இது பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம தாளிக்கலாம். அதுக்காக நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக சோம்பு, இதை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். வாசமாக இருக்கும் இதெல்லாம் போட்டால். அந்த முயல் கறியில் கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்மெல் வராமல். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிட்டோம், அந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வாங்குற கறிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இதோட மெஷர்மெண்ட்லாம் தெரியாது. அப்ராக்சிமேட்டடாக தான் நான் எப்போவுமே கட் பண்ணுவேன். இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நீளமாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் 3 தக்காளி, ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகா, அப்புறம் இந்த முயலோட நுரையீரல், ஈரல், இந்த இருதயம், கல்லீரல் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் கறியோட சேர்த்து போட்டு சமைச்சிடாதீங்க. ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, தனியாக எடுத்து கடாயில் எண்ணெய் போட்டு உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா வறுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே அது நல்லது. இப்போ நான் அதை எடுத்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே கடையில் நான் இந்த பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. பட்டை சோம்பில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல 2 பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்து வரும். பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி நல்லா மசிஞ்சு கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, வதக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிரும். நம்ம நல்லா வதக்கியாச்சு. அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தோம்ல மட்டன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கறியை வேக வைக்கும்போது தண்ணி வச்சு தானே வேக வச்சோம். அந்த தண்ணியை தூக்கி கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியும் சேர்த்து தான் இந்த கடாயில் ஊற்றணும். ஊற்றி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலா, அதையும் சேர்த்துடணும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த முயல் கறியை சமைக்கும் போது குக்கரில் வச்சு விசில்லாம் விட்டுலாம் அதில் வேக வச்சிடாதீங்க. இது ஆல்ரெடி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கறி. அதனால் சீக்கிரம் குழஞ்சு போயிடும், அதாவது ரொம்ப வெந்து போயிடும். அதனால் நீங்கள் நார்மலாகவே சமைக்கலாம். இந்த கடாயில் போட்டதுக்கப்புறம் அப்போ எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கனால கீழே போய் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும், சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி தொட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிலே இறக்கிடலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வறுவலாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இன்னும் நல்ல கிரேவியாக நல்லா அந்த சாந்தலாம் அந்த கறியில் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் பார்க்கவே. கடைசியில் கொத்தமல்லி, இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.